ஹாய் ஃப்ரெண்ட், சுந்தரி சீரியலில் வந்து நம்ம கார்த்திகை திருந்துவாரான்னு எல்லாரும் யோசிச்சாங்க. ஆனால் வந்து அவர் திருந்த பாடே இல்லை. இப்போ வந்து ராஜா பக்கோட சேர்ந்து வந்து நம்ம சுந்தரியோட ஹெட்டாக இருக்க அந்த ஆளோட பையனை வந்து கடத்துதுன்னு சொல்கிறாரு. உன் பையனை நான் கடத்திட்டேன், நீ வந்து என் பொண்ணை தமிழ் பாப்பா எப்படியாவது கடத்தி வந்து என்னை சேர்க்கணும் அப்படி இப்படின்ட்டு பெரிய தப்பி போடுறாரு. ஆனால் வந்து அவர் வந்து என் பையன் எப்படி போனாலும் போட்டும், அவன் எப்படியா வந்துடுவான், அதனால் வந்து நான் தமிழ் பாப்பா வந்து கண்டிப்பாக வந்து இவங்களை கொடுக்கக்கூடாது அப்படின்னு திட்டப்படுறாங்க. அதேமாரி வந்து அவங்க பையனை வந்து கடத்தி வச்சுருக்காங்க காரில். ராஜப்பாவை டீம் வந்து கடத்தி வச்சுருக்கு. கார்த்தியும் சேர்ந்து வந்து தமிழ் பாப்பா வந்து ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு போகிறாருன்னு தெரியல. அது வந்து வெளியே வந்து கூப்பிட்டு போகணும் வந்து நீ வந்து என்கிட்ட ஒர்க் வச்சிடணும் அப்படி இப்படி நம்ம கார்த்திக் வந்து மிரட்டுறாரு. ஆனால் வந்து ஒரு பக்கம் வந்து சுந்தரி வச்சு வந்து பலமாக இருக்காங்க தமிழ் பாப்பாங்க வந்து. அதோட அந்த சீரியல் வந்து சீக்கிரம் முடிக்கணும்னா சீரியல் வந்து நம்ம கார்த்திக் வந்து தெரிஞ்ச மாதிரி காமிச்சு உயிரோட இருந்தால் வந்து கார்த்திகோட சேர்த்து வச்சு பிடிச்சிருந்து இந்த சீரியலை முடிங்க. தமிழ் பாப்பா அவங்களே அனுப்பிச்சு அதுக்கப்புறம் வெற்றி சுந்தரி கல்யாணம் முடிச்சு வச்சு சீக்கிரம் வந்து இந்த சீரியலே முடிங்கன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் வந்து சுந்தரி சீரியலோட டைரக்டர் வந்து என்ன நினச்சிருக்கான்னு தெரில. இப்போதைக்கு முடிக்காமல் ஒரு 2-3 வாரம் கழித்து தள்ளி விட்டு அதுக்கப்புறம் முடிக்கலாமான்னு நினைக்கிறான்னு தெரியல. கார்த்திக் வந்து திருந்துவார் எல்லாருமே நினைக்கிறாங்க. ஆனால் வந்து அவர் திருந்த போகிறே இல்லை. அவர் வந்து ராஜா பகோட சேர்ந்து வந்து சுந்தரி வந்து பழி வாங்க நினைக்கிறாங்க. சுந்தரி வந்து யார் கல்யாணம் முடிக்க வந்தாலும் இல்லை அந்த கல்யாணத்தை வந்து நடத்த விடக்கூடாது அப்படின்னு சொல்லி திட்டமே போட்டுட்டாங்க. ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து சுந்தரி வீட்டு கல்யாணம் வந்து கடைசியில் தான் முடியும். இதை பற்றி எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இருந்தாலும் எங்கே பார்க்குறாங்க.